அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்து சில பேருக்கு வந்து அதாவது கனவுல என்ன பண்ணும்னா, அவங்க வீட்டு உள்ள இருந்து வெளியில போறா மாரி ஒரு கனவு வரும். அந்த மாரி கனவு வந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க வீட்ல குலதெய்வம் இல்ல, அதாவது குலதெய்வம் குறை இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான், அதாவது உங்களுக்கு வர நல்லது கெட்டத உணர்த்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த நாகங்கள் கனவுல வந்துட்டுருக்கு. ஸோ அத நம்ம புரிஞ்சிக்காம பாம்பு வந்துருச்சு, பயமா இருக்கு, என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்த உண்டு பண்ணிக்கிறீங்க. அந்த பயத்த உண்டு பண்ணாம, அது என்ன ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட வருது, அதாவது உங்களுக்கு வர நல்லது கெட்டத உணர்த்துறதுக்காக தான் வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். ஸோ, அதனால இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அதாவது புத்தல பால் மட்டும் ஊத்துறோமா கேட்டீங்கன்னா, புத்தல பால் மட்டும் தான் ஊத்தணும். முட்டைய வந்து சைடுல வச்சுருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள வந்து புத்து மேல தூவுங்க. ஆனா குங்குமத்த தூவாதீங்க. ஏன்னா குங்குமன்றது வந்து உக்கிரம். ஸோ உக்கிரத்த குடுக்கும். குங்குமத்த வந்து ஒரு 2 பொட்டு வைக்கிற மாரி பொட்டு வைங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த புத்து மேலேயே கற்பூரம் ஏத்திர்றாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது. ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒரு வத்திப்பொட்டி கிழிக்கும்போது உங்க கையில சூடு பட்டுச்சுன்னா, எந்த அளவுக்கு சூடுன்னு சொல்லிட்டு நீங்க தாங்க மாட்டேன்றீங்க. அந்த மாரி இருக்கும்போது, ஒரு புத்துல உள்ள வந்து நாகம் இருக்கு. அந்த நாகத்து மேல வந்து புத்து மேலேயே நீங்க கற்பூரம் ஏத்தி, ஏத்தி, ஏத்தி வேண்டுனா, அப்ப உள்ள இருக்கிற நாகம் வந்து எப்படி உங்களுக்கு அதாவது நீங்க ஒரு தோஷம் போணும்னு சொல்லிட்டு தான் நீங்க புத்துக்கே போறீங்க. ஆனா தோஷத்த திரும்பவும் வந்து சம்பாரிச்சுட்டு வரா மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாம, நீங்க வந்து அதாவது கற்பூரம் ஏத்தணும்னா, கீழ வந்து ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு, கீழ ஏத்தி வழிபடுங்க. இந்த மாரிங்கலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த சாபமும் விமர்சனம் ஆகும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதே மாரி ராகு பகவானுடைய தானியம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது கருப்பு உளுந்து. கேது பகவானுடைய தானியம் வந்து கொள்ளு. ஸோ இது வந்து கொள்ளும் இந்த உளுந்தும் வந்து நீங்க அவிச்சு வைக்கும்போது, அதாவது ஒரு இலை போட்டு அதில போடும்போது, உங்க எல்லாமே வந்து ஜீவராசிகள்லேருந்து எல்லாமே அத சாப்பிட்டுட்டு போகும். அதே மாரி இந்த பச்சரிசி மாவுல சர்க்கரை கலந்து எடுத்துட்டு போயிட்டு, இந்த சைட்ல வந்து அதாவது புத்துக்கு சைட்ல வந்து ஒரு ஓரமா வச்சுருங்க. எறும்பு வந்து அத எடுத்து சாப்பிடும். அத வந்து புத்து மேல தூவி விட்டுறாதீங்க. புத்து ஃபுல்லா எறும்பாயிடும். ஸோ அதனால சைட்ல எங்கனா வச்சுட்டு வந்தீங்கன்னா, அது எறும்புகள் சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த தோஷங்கள்லாம் வந்து கழியும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும்.